இந்த கதை யாரை பத்தினா ஐசக். இவன் எல்லாருடைய பொருளோட விளையாடுவான், ஆனா இவனோட பொருளை யாருக்குமே கொடுக்க மாட்டான். இப்படி இருந்த பையனை மோனிகா எப்படி உணர வச்சான்றதுதான் இந்த கதை. வாங்க பார்க்கலாம். யார் பெல் அடிக்கிறது? ஐசக் எப்போ யாருன்னு பார்த்துட்டு வா. ஐசக் யாருப்பா வந்தது? அப்பா மோனிகா வந்திருக்காப்பா. மோனிகாவா? சரி, நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க, எனக்கு ஆபீஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு, நான் போய் பாக்குறேன். மோனிகா உன் கையில என்ன வச்சிருக்க? ஐயோ, இத சொல்ல மறந்துட்டேன் பாரு. நீ உன்னோட கலர் பென்சிலாம் உங்க பெரியப்பா வீட்ல விட்டுட்டேன்னு சொன்னால, அதனால நான் உனக்கு ஸ்கெட்ச் பென்சிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் மோனிகா. வெல்கம். பாருங்க, ஐசக் மேல மோனிகா எவ்வளவு அக்கறையா இருக்கா. ஆது வரேன். வா ஐசக், உள்ள வா. ஆமா ஐசக், இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்க, அதுல என்ன இருக்கு? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஹே ஆமா, இன்னைக்கு உன்னோட பர்த்டேல ஹேப்பி பர்த்டே டு யூ. இங்க பாரு, ஏன் பெரியப்பா எனக்கு டாய் கொடுத்திருக்காரு. வாவ், சூப்பரா இருக்கு இந்த டாய். நான் வீட்டுக்கு போறேன். ஹே ஐசக் நில்லு. அட, இது என்ன? ஐசக் கிஃப்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஐசக், என்ன கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடிட்டு இருக்கியா? நானும் வரட்டுமா? இந்த மேட்ச் நான் அப்பா கூட விளையாடுறேன், நீ அடுத்த மேட்ச் என் கூட விளையாடு. சரி ஐசக். ஐசக் ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நீ மோனிகா கூட போய் விளையாடுனா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஓகே. ஏ ஐசக், வரியா? நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். இல்ல மோனிகா. ஏய், நீ தானே அடுத்த மேட்ச் என் கூட விளையாடுறேன்னு சொன்ன. எனக்கு விளையாடி டயர்டா இருக்கு, நான் போறேன். ஐசக் திரும்பவும் அவன் வேலையை காமிச்சிட்டானே. இந்த ஐசக் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐடியா! ஐசக் என்கிட்ட எந்த பொருளையுமே ஷேர் பண்ண மாட்டேனே. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. முதல்ல நம்ம அவனுக்கு கால் பண்ணு. ஹலோ ஐசக். ஹலோ. எப்படி இருக்க ஐசக்? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எங்க அப்பா அமெரிக்காக்கு போயிட்டு வந்தார்ல, அப்ப நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் இந்தியால எங்கேயுமே கிடைக்காது. நாளைக்கு நான் ஸ்கூல்ல உனக்கு காட்டுறேன். ஓகே. ஏ ஐசக், நேத்து நான் உனக்கு சொன்னல, எங்க அப்பா அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்த சாக்லேட்டை காமிக்கிறேன்னு. இங்க பார், இதுதான் அது. ஐயா, இந்த சாக்லேட் ஐடியா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. ஐயா, ஆனா இது சாதா சாக்லேட் இல்ல, மேஜிக் சாக்லேட். இத சாப்பிடுறவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. இத சாப்பிடு. ஏ ஐசக் எங்கடா போன? நீ என் கண்ணுக்கே தெரியல. ஐசக். ஏ ஐசக் எங்க இருக்க? ஏ ஐசக், இங்க தானே இங்க இருக்க, நான் உன்னை புடிச்சிடுவேன். ஏ எங்க இருக்க? ஏ ஐசக். Oh no! ஐசக். Oh no! நீயும் நல்லா தெரியல, உன் கண்ணுக்கு என் ஸ்கேல தெரியுதா? அம்மா, இதுல என்ன வேலை? மோனிகா எனக்கு மேஜிக் சாக்லேட் தந்தா. அது சாப்பிட்டா மறைஞ்சிடுவேன்னு சொன்னா. நான் உங்க கண்ணுக்கு தெரியலனா? மேஜிக் சாக்லேட்லாம் அப்படி ஒண்ணு இல்ல. நான் இப்போ உனக்கு 2 மேஜிக் காட்டுறேன். ஒண்ணு, நாளைக்கு நீ வரும்போது உங்க அப்பாவை அம்மாவை கூட்டு வரணும். ரெண்டாவது, இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு வரணும். நட பிரின்சிபல் ரூமுக்கு. என்னாச்சு ஐசக்? ஏன் இப்படி அழுகுற? நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. மேஜிக் சாக்லேட் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்ட. பின்ன நீ மத்தவங்க பொருள் எல்லாம் விளையாடுற, ஆனா உன்னோட பொருளை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்ற. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் விளையாடுறதுக்குன்னு வந்தா கொஞ்ச நேரத்துல விளையாடலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சாரி மோனிகா. இட்ஸ் ஓகே. இனிமேட்டு உன்னோட பொருள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவல? ஷேர் பண்ணுவேன். சரி வா, எங்க அப்பா வாங்கிட்டு வந்த சாக்லேட் இன்னொன்னு இருக்கு. இதை சாப்பிட்டனா அப்படியே ஆகாயத்துல பறக்கும். ஐயோ, இது சாக்லேட்டா? எனக்கு சாக்லேட் வேணாம். ஆகாயத்துல பறக்கவும் வேணாம். அலோடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஷேரிங் இஸ் கேரிங். சோ
சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். மோனிகா, பிரபு எங்க? ரொம்ப நேரம் ஆள காணோம். அம்மா எனக்கு தெரியலம்மா, அண்ணன் எங்க போனானே தெரியல. எவ்வளவு இருட்டாச்சு, வீட்டுக்கு வந்தானா பாத்தியா? அவன் வரட்டும், இன்னைக்கு இருக்கு. அம்மா அண்ணனை நினைச்சு கவலைப்படாதம்மா, அண்ணன் தானா வீட்டுக்கு வருவாங்க. மோனிகா, நீ டார்ச் எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் போய் தேடி கூட்டுருவாமா. அவன் வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு ஸ்பெஷலா கவனிக்கிறேன். சரிம்மா, நான் அண்ணன் எங்க இருக்கான்னு போய் தேடி பாக்குறேன். பா எவ்வளவு இருட்டா இருக்கு. இந்த இருட்டுல நான் அண்ணனை எங்கன்னு போய் தேடுவேன். அட அது யாரு? மாடி மேல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி போய் பாப்போம். யாரு? அட அண்ணன், அண்ணன் இங்க மாடியில தனியா நின்னுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு இருட்டா இருக்கு. வா வீட்டுக்கு போலாம், அம்மா உன்னை தேடுறாங்க பாரு. சீக்கிரம் வா. நான் வீட்டுக்கு வர மாட்டேன். என்னது வீட்டுக்கு வர மாட்டியா? இந்த இடத்த பார்த்தாலே பேய்ங்கெல்லாம் நடமாடுற இடம் மாதிரி இருக்கு. உனக்கு பயமா இல்ல? பேய்ங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தான், என்ன ஒண்ணும் பண்ணாது. என்னது பேய்ங்கெல்லாம் உன் ஃப்ரெண்டா? உளறிட்டு இருக்காத, இங்க இருட்டுல நின்னு. வா வீட்டுக்கு போலாம். அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டமா. அண்ணன் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தா தெரியுமா? ஒரு இருட்டுல பாலடைஞ்ச பில்டிங் மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காமா, பயமே இல்லாம. ஏண்டா இந்த இருட்டுல போய் அங்க உட்காந்துருக்க? உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது. ஓ, உனக்கு பயம்னா என்னன்னு தெரியாதா? இப்ப பயப்படவே பாரு. இங்கே இரு, இதோ வர. இந்த பெரும்பாலும் அடிச்சா உனக்கு நல்ல பயம் தெரியும். ஐயோ, என்ன இது? தன்னால காத்துல இந்த பெரும்பு பறக்குது. ஐயோ, என்ன அடிக்காத, என்ன அடிக்காத, வலிக்குது, என்ன அடிக்காத, என்ன அடிக்காத. ஐயோ, இந்த பெரும்பு என்ன போட்டு அடிக்குதே. மோனிகா, என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்து. அம்மா அண்ணன் அம்மா ஏதோ மேஜிக் பண்ணி உங்களை அடி வாங்க வைக்கிறான். பிரபு, நீ ஏன் அடிக்கிற? இனிமேல உன்னை அடிக்க மாட்டேன்டா, என்ன அடிக்காதடா. ஏய், வலிக்குதுடா. ஏய் அண்ணன் அம்மா பாவனே, அடிக்காத, விடுல விடு அண்ணன் விடு. என் மகனே, ஏன்டா அடிக்கிற? ஏன்டா தங்கச்சி அடிக்கிற? அப்பாடா, விடுடா. ஐயோ, நான் உங்க யாரையும் சும்மா விட போறது இல்ல. ஏய், நீ என் பையனே கிடையாது. நீ யாருன்னு சொல்லு. என் பையனை இப்படி அடிக்க மாட்டான் என்ன? ஏய், நீ யாரு? நீ யாரு? ஏய், வலிக்குது, விடு. நான் யாருன்னு நீங்க பாக்கணுமா? அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது அண்ணன் இல்லம்மா, பேய். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா இது யாரு? மகனே, அது பேய்டா. உருவத்துல வந்துருக்குடா.